12th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாமோடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த வருஷம் நடந்த கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்தது. ஸோ இதில் என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நீங்களும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இனிமே எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி 2-3 டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர். திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஆல்ரெடி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலாட்டி மறக்காமல் நம்ம கல்வி மினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதையும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெப்சைட் லிங்க் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர் எல்லா பிடிஎஃப்மே டவுன்லோட் பண்ணிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவினா பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக. நெடுநல்வாடை பெயர் காரணம் தருக கேட்டிருக்காங்க. விரிபொருள் சுடரொளி மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டோர் யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார். கீழத்திசை சிவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள் யாவை, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் 2 மார்க் கொஷினில் வந்து உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக. எலியும் பூனையும் போல அல்லது அச்சாணி இல்லாத தேர் போல. ஸோ இந்தது மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. தலை 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 கலை கலை கலை. ஸோ அது கேட்டிருக்காங்க. 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக. வானம் பர நிலவு தொடு அல்லது விண்மீன் ஒளிர் எரி விழு. கலைச்சொற்கள் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் அச்சீவ் கேட்டிருக்காங்க. பகுபத உறுப்பிலக்கணம் உயர்ந்தோர் கலங்கி கேட்டிருக்காங்க. புணர்ச்சி விதி ஆங்கவற்றுள் இனநிறை கேட்டிருக்காங்க. சிறுவினா பார்த்துக்கங்க. செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடம் வானமெல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நேயத்தை விளக்குக. வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். சென்னையின் பண்பாட்டு அடையாளங்கள் இன்றும் நிலைத்திருப்பவற்றை குறிப்பிடுக. இந்தோ சாரசனி கட்டிடக்கலை குறிப்பெழுதுக. நெடுவினா வந்து நீங்கள் வியந்து பார்த்த ஒரு நகரம் குறித்து 2 பக்க அளவில் கட்டுரை எழுதுக. பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழிப்பற்று மற்றும் சமூகப்பற்று ஆகியவற்றை விவரிக்க. அடிப்பிறலாமல் எழுதுக. மாமேயல் என தொடங்கும் நெடுநல்வாடல் பாடல் கேட்டிருக்காங்க. ஸோ நெடுநல்வாடை பாடல். ஸோ இதுதான் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி 2-3 டிஸ்ட்ரிக்ட் நடந்துருச்சு. அடுத்தடுத்து முடிஞ்சால் நான் வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் நிறைய வீடியோ போட வேண்டியது இருக்குது. அதனால் ஒரே சப்ஜெக்ட்டுக்கு திரும்ப போட முடியுமான்னு தெரில. ஸோ இதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அப்டேட் பண்ணுவேன். ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு நிறைய பேர் புதுசாக கேட்டிருந்தீங்க, அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது. ஸோ இப்போ மறுபடியும் அப்லோட் பண்ணுங்கன்னு ஸோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.